இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் ஃபார்மிங் ஒர்க் பண்ணணும், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இலக்கியா உலகநாதன். ஊருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கூல் வந்து ரெடி ஆகிட்டாங்க பசங்க. நாங்கள் வந்து விடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூல் வந்து வேறு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேன்னு காட்டுறேன் வாங்க. பசங்க வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சாலிஸ்ன்ற ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இந்த இயர் பார்த்திங்கன்னா இங்கே ஈசிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். தம்பி வந்து யூகேஜிலேருந்து 3rd வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால நாங்கள் வந்து ஸ்கூலை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஒரு காம்பவுண்ட்குள்ளேயே பார்த்திங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கும். ஒன்று வந்து மெட்ரிக்கு, ஒன்று சிபிஎஸ்சி. அந்த பில்டிங் தெரியுது இல்லையா, ஒயிட் கலர், அது எல்லாமே ஃபுல்லாக சிபிஎஸ்சி. அங்கே தான் வந்து பசங்க போகிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன். லீவ் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து காரைக்காலில் தான் இருந்தோம். ஸோ வந்து காடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் நான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். வாங்க உங்களுக்கும் காட்டுறேன். காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து மருந்து செடி சொல்லியிருந்தோம் இல்லையா, கோலியஸ் கிழங்கு, அது வந்து போட்டிருந்தோம். அது லீவ்லேயே வந்து எடுத்துட்டாங்க. அதனால என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல. இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக ஊனியிருந்தாங்க. சின்ன செடியாக இருந்தது. இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய மரமாகிடுச்சு. இன்னும் அதை வந்து ஊனாமல் இருக்காங்க. இந்த கொய்யா மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. நல்லா பெருசாக வளர்ந்துட்டு, பப்பாளி மரம் பாருங்கள் காயே வச்சிருச்சு. எல்லா காட்டிலையுமே பார்த்திங்கன்னா சோளம் வந்து ஊனிட்டாங்க. இது மாதிரி மொத்தம் வந்து இந்த சைடு 4 காடு, அந்த சைடு 4 இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக உள்ளது எல்லாமே முன்னாடியே ஊனிட்டதுனால நல்லா வளர்ந்துருச்சு. இது இப்போ தான் வந்து லேட்டாக ஊனினாங்க. அதனால் வந்து இப்போ களைக்கொல்லி அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தொட்டிலேருந்து எடுத்து விட்டுருக்கோம். அதுலேருந்து வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு சின்ன வாய்க்கால் போகுது. அங்கே நிறைய வாழை மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அத்தை வந்து தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. தண்ணி வந்து காட்டு பக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக மண்ணை வச்சு அப்படியே அணைச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த செடியெலாம் வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தண்ணியை வந்து இந்த வாய்க்கால் வழியாக எடுத்து விட்டுருவோம். இது வந்து ஃபுல்லாக இந்த வாழை மரம் எல்லாமே போயிடும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வேன் வந்துடும் இன்னிலேருந்து. ஸோ அதில் போயிடுவாங்க. பாப்பா இந்த இயர் வந்து 3rd போயிட்டாங்க. தம்பி வந்து 6th போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து நர்சரி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரிகோல்டு செடி காட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக ஊனலாம் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த செடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 1500 செடி சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வச்சுருந்த ரோஸ் செடி எல்லாமே செத்துருச்சு. அதனால் புதுசாக ரோஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன்.
ஸோ வீட்டுக்கு தேவையான செடி எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். ரவுண்ட் சைஸில் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து பிங்க் கலர் ரோஸு, இது வந்து ஒயிட்டு, இது எல்லோ கலரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் வந்து பட்டன் ரோஸ் வந்து ரெட் கலர் வாங்கியாச்சு. ஸோ பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த சாக்கில் கட்டிகிட்டு இருக்காங்க. அது கூடவே கொஞ்சம் தக்காளி செடி, மிளகாய் செடி வந்து வீட்டுக்காக வாங்கியாச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. காட்டில் தண்ணி எடுத்து விட்டதும் எனக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க. பாப்பா பாருங்கள் தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட்டுட்ருக்கா. இந்த பந்தலில் வந்து ஏற்கனவே பாகற்காய் ஊனியிருந்தோம். அது முடிஞ்சிருச்சு. அதனால் மறுபடியும் இப்போ விதை ஊனியிருக்காங்க. அந்த கேப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடியும் ஊனிகிட்டு இருக்கோம். இந்த காடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதில் வந்து சேனைக்கிழங்கு வந்து ஏற்கனவே போட்டு விதை வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ வந்து ஊனியிருக்காங்க. அந்த காட்டுக்கு தான் வந்து தண்ணி எடுத்து விட்டுட்ருக்காங்க. இந்த 2 காடை தவிர மீதி எல்லாமே சோளம் ஊனியாச்சு. இந்த தண்ணி எடுத்து விடும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி செடி, அந்த மிளகா செடியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஊனலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூச்செடி ஊனது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டதுனால இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. போன டைம் சொட்டு நீரில் போட்டதுனால கிழங்கு வந்து பெருசாக வரலை, தண்ணி பற்றாமல். இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வயல் மட்டும் நாங்கள் வந்து வாய்க்கால் போட்டு அதில் வந்து கிழங்கு வந்து ஊனியிருக்காங்க. வாய்க்கால் வழியாக தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு.
இந்த காட்டில் தான் பார்த்திங்கன்னா மிளகா செடியும் தக்காளி செடியும் வந்து ஊனிகிட்ருக்கோம். இந்த காடு வந்து நல்லா ஊறி இருக்குது. அத்தை வந்து மிளகா செடி ஊனிட்டு போகிறாங்க, நான் வந்து தக்காளி செடி ஊனிகிட்ருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம், அதுதான் ஊனிகிட்ருக்கோம். செடி ஊனும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஈவினிங் டைமில் தான் ஊனணும். ஏன்னா மார்னிங் ஊனோம்னா மதியானத்தில் வெயிலில் வந்து செடி வந்து செத்துடும். அதனால் ஈவினிங்கில் ஊனும்போது நைட் டைம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால செடி வந்து ஒன்றும் ஆகாது. அதனால் காலையில் தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க, இப்போ ஈவினிங் வந்து ஊனிகிட்ருக்கோம். மதியம் வரைக்கும் தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் வெயில் அதிகமானதுனால விட்டுட்டு இப்போ ஈவினிங் எடுத்து விட்டுட்ருக்காங்க. இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊனியிருந்தோம். ரேட் அப்போ வந்து சரியாக விற்காதனால அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து கிழங்கு விலை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ரேட்டு ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த விதைக்கு வாங்குகிற கிழங்குமே நிறைய ரேட்டு விற்கிறதுனால நிறைய காட்டில் வாங்கி ஊன முடியாது. இந்த காட்டுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து சின்ன கிழங்கா வாங்கி ஊனியிருந்தோம். அது கொஞ்சம் பெரிய சைஸாக ஆனதும் அதை வந்து திருப்பி அகைன் இந்த காட்டில் ஊனியிருக்கோம். இந்த கார்டு நாங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோவில் காட்டுறேன். புதுசாக சேனைக்கிழங்கு ஊன்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை வந்து திடீர்னு வந்துருச்சு. ரொம்பலாம் வரல, கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டு இருக்கு. ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வீட்டுக்கு பக்கத்துலேயே ஊனலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காட்டில் செடியெலாம் ஊனிகிட்டு இருந்ததுனால இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ பசங்களும் வந்ததும் அவங்களும் ஆசைப்படுவாங்க செடி ஊன்றதுக்கு. ஸோ அவங்க இருக்கும்போதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து சந்தன முல்லை, ஜாதி மல்லி இதெல்லாம் வச்சுருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல வேர் வந்து மேலே வரைக்கும் ஏறிடுச்சு, மாடி வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இங்கே நிறைய பாம்பு அடிக்கடி வந்துட்டுருக்கோன்றதுனால இந்த செடியெல்லாம் எடுத்தாச்சு. இந்த வேர் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு இன்னுமே நிற்கிது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ரோஸ் மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கனகாமர செடியும் வேறு இடத்துல ஊனிக்கலாம் அப்படின்னு பிச்சிட்ருக்கோம். பாப்பா வந்து அவளோட செடியை வந்து ஊனிகிட்ருக்கா. மண்ணு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவளே தான் தள்ளி விடுவாளாம். சின்ன களைக்கட்டை வச்சு தள்ளி விட்டுட்ருக்கா.
இந்த ஒயிட் ரோஸும் பாப்பாவுக்கு வேணும்ன்ட்டு அவளே ஊனிகிட்ருக்கா. எல்லோ கலர் ரோஸும் பிங்க்கும் வந்து தம்பி எடுத்துக்கிட்டான். அவன் வந்து வளர்க்க போகிறதா சொல்லியிருக்கான். அந்த செடியில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேரோட அந்த மண்ணை மட்டும் ஊனுனா போதும். தம்பி 2 ரோஸு, பாப்பா 2 ரோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதனாலையுமே ஒரே இடத்துல அப்படியே வரிசையில் ஊனியாச்சு. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா எங்களுடைய மண்ணுக்கு வந்து நல்லாவே வளரும். ஏற்கனவே வச்சுருக்கோம், சூப்பராக நிறைய ரோஸ் வந்திருக்கு. ஸோ நாங்கள் அதுக்கு என்னெல்லாம் போடுவோம் அப்படின்றதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. தொட்டியில் வச்சு வளர்க்குறத விட இது மாதிரி மண்ணில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரோஸ் வந்து வருது. செடியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண்ணை வச்சு அணைச்சி விட்டுட்டாங்க. தண்ணி வந்து விட்டதுனால இப்போ ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து அங்கேயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.